நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒர்க்கிங் வித் ஓப்பன் ஆஃபீஸ் கால் சி. இந்த ஓப்பன் ஆஃபீஸ் கால் சி அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் எம்எஸ் எக்ஸல் இருக்குல்ல, அது போலவே ஓப்பன் ஆஃபீஸ் கால் சி அப்படிங்கிறது. ஓகே, இதனுடைய இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸில் நம்ம ஆல்ரெடி ஓரலாக பார்த்துருக்கோம். இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேயா, த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ் கால் சி. த ஃபர்ஸ்ட் ஒன், கனெக்டிங் வித் எக்ஸல். செகண்ட் ஒன், ஆட்டோசம். தேர்ட் ஒன், லிஸ்ட் ஆட்டோஃபில். அண்ட் நெக்ஸ்ட் ஆட்டோஃபில். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், சார்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், functions. And last one, database functions. Okay, connecting with excel. Connecting with excel அப்படின்னா it is ability to open, edit and save Microsoft Office Excel spreadsheets. Okay, document நம்ம நியூவா ஓபன் பண்ண முடியும், அதை எடிட் பண்ண முடியும். after that இதை சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகேயா, this is called as a connecting with excel. ஓகேயா, the next one, AutoSum helps you to add the content of a cluster of adjacent cell. Okay, நம்மனால more than one bulk of the dataஸை நம்மனால adjust பண்ணிக்க முடியும். ஓகேயா, அதாவது group of cell நம்மனால ஈஸியா adjust பண்ணிக்க முடியும், ஆட் பண்ணிக்க முடியும், எடிட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. it is called as a AutoSum. Okay, next one, list autofill. Okay, automatically extend cell formatting when a new item is added. ஒரு காலம் அண்ட் ஒரு ரோ இருக்கு, இதுல மோர் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அகைன் ஒரு நியூ டேட்டாவை அந்த காலம்ல அந்த டேபிள் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம மறுபடியும் ஒரு காலம் நியூவை ஆட் பண்ணுங்கிற மெத்தடு போய் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் டேப் கீ பிரஸ் பண்ணிட்டு வந்தா போதும். எப்போ நம்ம கர்சர் லாஸ்ட் காலம் அண்ட் லாஸ்ட் ரோல இருக்கோ அப்போ டேப் கீ பிரஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் பி கிரியேட் அ நியூ ரோ. ஓகேயா, this is called as a list autofill அப்படின்னு சொல்றோம். The next one, autofill allows you to quickly fill cells with repetitive or sequential data. அதாவது more than one times வந்து நம்ம particular வேர்டவோ அல்லது ஒரு sequential ஆர்டரோ அல்லது chronological dates or numbers whatever it is, இதை நம்ம கண்டினியூஸா நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னம்னா இந்த ஆட்டோஃபில் ஆப்ஷன் மூலியமா யூஸ் பண்ணி நம்மளால இதை ஒர்க்கை நம்ம ஈஸியாக ஃபினிஷ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், KKN அப்படிங்கிறது இஸ் a ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கொங்கு கல்வி நிலையம். இந்த கொங்கு கல்வி நிலையம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய டாக்குமெண்ட்ல ஒரு 1000 டைம்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அப்போது 1000 டைம்ஸ் நம்ம டைப் பண்ணணுங்கிற நெசசிட்டி இல்லை. ஜஸ்ட் KKN அப்படின்னு டைப் பண்ணால் போதும். வென் யூ ப்ரெஸ் த ஸ்பேஸ் பார்னா த ஃபுல்ஃபில் நேம் ஆஃப் த கொங்கு கல்வி நிலையம் தட் வில் பி கம் தேர். Okay, the facilities of the autofill option. The next one, charts. இந்த charts எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த charts மூலமா நம்முடைய graphical representations அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட், அதாவது நம்பர்ஸா இருக்கக்கூடிய வேல்யூஸா இருக்கக்கூடிய டேட்டா, இதை எல்லாத்தையும் நம்ம ஒரு வியூ ஒரு பார்க்குறோம். ஓகே, அப்படி பார்க்கறதுல ஒரு டிஃபரன்ஷியேட் இருக்கும். லாஸ்ட் இயர் எவ்வளோ கால்குலேஷன்ஸ் இருந்துச்சு, இந்த வருஷம் எவ்வளோ கால்குலேஷன்ஸ், அண்ட் நெக்ஸ்ட் இயர் நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த சார்ட் மூலிமா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து கால்குலேஷன்ஸ் பார்ட். மோர் தென் ஒன் கால்குலேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட். இதில் பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸுடைய கிரேட் ஐடென்டிஃபை பண்ணணும். கிரேட் வேணும்னு அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? நமக்கு கம்பல்சரியாக அவனுடைய பர்சன்டேஜ் வேணும். பர்சன்டேஜ் வேணும்னா டோட்டல் வேணும். டோட்டல் வேணும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் வேணும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் நான் ஃபைனலாக என்ன கண்டுபிடிக்க முடியும்? அவனுடைய கிரேடை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்கெல்லாம் யூட்டிலைஸ் ஆகிறது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் பார். The next one, database functions. The database functions அப்படிங்கிறது arranges of store and filtered data. ஒரு bulk of the bunch of the information நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸ்டோர் பண்ணி வச்சக்கூடிய மெத்தட்ல இருந்து நம்ம ஃபில்டர் டேட்டாவை ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே டேட்டாபேஸ் ஃபங்க்ஷனில் யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். ஓகேயா, த நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கிரியேட்டிங் எ நியூ ஒர்க் ஷீட். எப்படி ஒரு நியூ ஒர்க் ஷீட்டை நம்மளால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேயா, ஓப்பன் பண்ணுறதுக்கு நார்மலாக மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் எப்படி ஓப்பன் பண்ணுவோம்? ஸ்டார்ட் பட்டன், ஆல் ப்ரோக்ராம்ஸ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அண்ட் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல். அதே போல தான் இதுலையும் ஸ்டார்ட், ஆல் ப்ரோக்ராம், ஓப்பன் ஆஃபீஸ் கால்சி. அதர்வைஸ் ஃப்ரம் ஸ்டார் சென்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் ஐக்கானை கிளிக் பண்ணோம்னா ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் ஓப்பன் ஆஃபீஸ்
ஸ்டார் சென்டர் மூலிமா நம்ம என்ன பண்ண போனால் ஃபைல் அண்ட் நியூ அண்ட் ஸ்ப்ரெட்ஷீட் இதை கிளிக் பண்ணுறது மூலிமா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நியூ ஓப்பன் ஆஃபீஸ் கால்சி ஓப்பன் ஆகிடும். ஓகேயா? The next important information, the main area of Calci window is called as work area or worksheet அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அந்த செல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, கிரைட் செல்ஸ். ஓகே, ஸோ the grid of the cells where it is available, that place is called as a working area, worksheet area அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேயா? இந்த grid of cell அப்படிங்கிறது தான் ஒர்க்கிங் பிளேசஸ். இந்த ஒர்க்கிங் பிளேஸில் தான் நம்ம டாக்குமெண்ட்டை என்டர் பண்ண போகிறோம். ஓகே, அதுதான் மெயின் பார்ட். This is the OpenOffice Star Center. ஓகே, இந்த ஸ்டார் சென்டரில் தான் இந்த ஸ்ப்ரெட்ஷீட் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக OpenOffice கால்சி ஓப்பன் ஆகும். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் OpenOffice கால்சி விண்டோடைய பார்ட்ஸ். ஓகே, OpenOffice கால்சி விண்டோடைய பார்ட்ஸ் என்னென்ன பார்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் டைட்டில் பார், நெக்ஸ்ட் ஒன் மெனு பார் அண்ட் நேம் பாக்ஸ், அட்ரஸ் பாக்ஸ், ஃபார்முலா பார், இன்புட் லைன், ஜூம் பாக்ஸ், கண்ட்ரோல் பட்டன்ஸ், டோல் பார்ஸ், quick function, wizard, formatting properties, scroll bar, status bar. ஓகே, ஸோ இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா டைட்டில் பார் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, த டைட்டில் ஆஃப் த டாக்குமெண்ட் அண்ட் மெனு பார். ஓகே, ஃபைல் மெனு, எடிட் மெனு, வியூ மெனு, சைன், விண்டோஸ் இதெல்லாமே அதில் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஃபைல் மெனுவில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா சேவ் ஆஸ் அண்ட் எடிட், ஓகே, ஓப்பன் அண்ட் பேஸ்ட், பிரிண்ட் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இந்த எடிட் மெனுவில் இருக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன் நேம் பாக்ஸ் ஆர் அட்ரஸ் பாக்ஸ். இந்த நேம் பாக்ஸ் அட்ரஸ் பாக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பர்டிகுலர் செல் எந்த பிளேசஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த நேம் பாக்ஸ் அண்ட் அட்ரஸ் பாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேயா? அண்ட் ஃபார்முலா பார் அண்ட் இன்புட் லைன். ஓகே, ஃபார்முலா பார் அண்ட் இன்புட் லைன். இந்த ஃபார்முலா பார் அண்ட் இன்புட் லைன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய கால்குலேஷன்ஸை போடக்கூடிய பிளேஸ் தான் ஃபார்முலா பார் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அந்த ஃபார்முலா பார் இன்னொரு நேம் என்ன சொல்ல, இன்புட் லைன். எந்த பிளேஸில் கரண்ட்டாக நம்ம டைப் பண்ணிட்டு இருக்கிறோமோ அது அங்கே காட்டிகிட்ருக்கும். ஓகே, அது வந்து இன்புட் லைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ டைட்டில் பாரில் பாருங்கள் அன்டைட்டில்டு அப்படின்னு இருக்கும். அன்டைட்டில் அப்படின்னு என்னென்னா, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம், இது வரைக்கும் நம்ம டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணலை அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் என்ன நேமில் இருக்குன்னா அன்டைட்டில்டு 1 அப்படின்னு இருக்கும். ஓகே, the next one controlled button. Okay, control button. எத்தனை control button இருக்குன்னா 3. C1, this is the minimize button. Okay, this is the one of the control. Another one restore control button. Third one close control button. இந்த 3 பட்டன் தான் நார்மலாக எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் மெனு பார். மெனு பார் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். ஓப்பன், ஃபைல், எக்ஸிஸ்டிங் ஃபைல் அண்ட் க்ளோஸ், கிரியேட் இது எல்லாமே ஃபைல் மெனுவில் இருக்கும். And edit menu, cut, copy, paste, undo, redo, file, etc. Okay, these informations is available in the edit menu and view. The menu contains the command which are used to modify the environment of the calci. The total viewing method, it will be change, okay, or modify the data. Okay, that is available in the view menu. Next one, insert. Inserting the new column or inserting the functions or inserting the row or charts or images, everything it is there in the new insert option. The next one, format. Format menu contains the comments, various text and cell formatting features. The formatting of the text, that means the formatting the text style and the text color and background cell color, everything is there in that format. Another one, tool. Menu contains various tools and functions such as spell check, protect document, insert pictures and macros, etc. Okay, after that created the document, we need to protect our document, means it is can be available the protected commands, it is there in the toolbar. Okay, and spell check also, the overall the document, how you returned, how you typed, it is everything is good or not, the spell check is we need to check. Okay, it is there in the tool menu. And the next, data menu contains the command manipulate the data, calculations of the data, filtering. Okay, the particular who and all got a 60 marks and 60 above marks in the particular 8B or 12A or 11B, means we can use the filter option in that data. Window.
Window menu shows a display option such as new, window, close window, split and freeze. Okay, இந்த விண்டோ ஆப்ஷன்ஸ் மூலிமா நம்ம குட் பெனிஃபிட் ஒன்று இருக்குது, என்னென்னா ஸ்ப்ளிட்டு. ஓகே, இந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்முடைய எக்ஸல் டாக்குமெண்ட்டை ரெண்டாக பிரிக்க முடியும். அதாவது லெஃப்ட் சைடு இருக்க பார்ட்டு மூவ் ஆகாது, ரைட் சைடு இருக்க பார்ட்டை மட்டும் நம்ம மூவ் பண்ணிக்க முடியும். ஓகேயா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸல் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி நான் மூவ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது எப்படி ஸ்ப்ளிட் ஆப்ஷன்ஸ் இதில் ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம இதில் ஈஸியாக பார்க்க முடியும். ஓகே, ஸோ மோர் டாக்குமெண்ட் இதில் டைப் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் மூவ் பண்ண முடியும். ஓகேயா? இப்போது 8th ஸ்டாண்டர்ட் எஃப் டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ அந்த டாக்குமெண்ட்டை நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த ஓப்பன் பண்ணி ஸ்ப்ளிட் ஆப்ஷன் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த எம்எஸ் எக்ஸலில் பாருங்கள். ஓகே, இட் இஸ் இந்த ஓப்பனிங். ஓகே, ஸோ இங்கே மோர் டாக்குமெண்ட் இல்லை. ஓகே, ஸோ இதை நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன் சம் இன்ஃபர்மேஷன்ஸ், அதை இப்போ நான் அன்ஹைட் பண்ணுறேன். ஸோ ஹியர் இப்போது இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் நிறையா இருக்குது. இங்கே இருக்க டாக்குமெண்ட் இதுக்கப்புறம் இருக்க டாக்குமெண்ட் நான் பார்க்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும், ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணும்போது அங்கே லெஃப்ட் சைடில் நேம் எல்லாம் போயிடுச்சு. அப்போது இப்போ நான் இந்த செல் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் யாருடைய நேம் அப்படின்னு சொல்லி என்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த செல் கிட்ட நம்ம கர்சரை கொண்டு வந்துட்டு ஓகே வியூ ஆப்ஷன் போயிட்டு ஸ்ப்ளிட்டு. ஓகே, பட் அதில் எங்கே இருக்குன்னா விண்டோ அப்படிங்கிற மெனு பாரில் இருக்குது, பட் இது வந்து வியூ அப்படிங்கிற ஃபார்ம் மெனு பாரில் இருக்குது. இப்போ நான் ஸ்ப்ளிட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ஷீட் இப்போது ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஓகேயா? இப்போ என்னுடைய கர்சர் இங்கே இருக்குது, இதுதான் ரெண்டாக பிரித்த பார்ட்டு, the left side one part and right side one part. Okay, my cursor is moving now, see here one by one. When it's come to the end of the screen, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டு மூவ் ஆகாது, இது அப்படியே இருக்கும், இந்த பார்ட்டு மட்டும் மூவ் ஆகிட்டு இருக்கும். see here மூவ் ஆகிட்டே இருக்கா? அப்போது இப்போ நான் என்னுடைய டேட்டாஸ் இங்கே இருந்தாலும் இது யாருடைய டேட்டாஸு, ஷண்மதியுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி என்னால் ஈஸியாக பார்க்க முடியும். திஸ் இஸ் கால்ட் as a split. ஓகேயா? ஸோ அகெயின் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு வருவோம். த நெக்ஸ்ட் ஒன் ஹெல்ப் மெனு. த ஹெல்ப் மெனு இஸ் யூஸ்டு டு கெட் த ஹெல்ப் ஃப்ரம் த ஆஃப்லைன் மெத்தட் ஆர் ஆன்லைன் மெத்தட். வி ஹேவிங் டூ மெத்தட்ஸ். ஓகே, ஆஃப்லைன் மெத்தட்னா so some information it is available within the inbuilt applications. Okay, whenever we need, whatever we need, we can take from the inbuilt informations. Okay, apart from the information we need to get from the out of the computer. Okay, out of the computer means it is get from the internet. Okay, that also it is available in the help menu. Okay, good. Next one, toolbar. Toolbar is under the menu bar. We having a three types of toolbar. The first one standard toolbar, second one formatting toolbar, and third one formula bar. Okay, the standard toolbar, what are the information it is under the standard toolbar na? Okay, see here search option இங்கே போட்டுருக்காங்க பாருங்க. It is save, send, print, print preview, cut, copy, paste, sorting, insert chart, இது எல்லாமே standard toolbar குள்ள include ஆயிடும். ஓகேயா? and formatting toolbar. ஓகே, ஃபார்மேட்டிங் டூல்பார் என்ன, டெக்ஸ்டினுடைய ஃபார்மேட்டு, செல் கலர், பேக்ரவுண்ட் செல் கலர்ஸ், ஸோ அலைன்மெண்ட்டு, லெஃப்ட்டு ரைட்டு, ஜஸ்டிஃபிகேஷன், சென்டர், இது எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னா ஃபார்மேட்டிங் டூல்பாரில் இருக்கும். ஓகேயா? அண்ட் நெக்ஸ்ட் ஃபார்முலா பார். இட் இஸ் a very very important one. ஃபார்முலா பார் இட் இஸ் யூஸ்டு டு கால்குலேஷன் பார்ட். ஓகே, இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இட் கண்டெயின் த நேம் பாக்ஸ், ஃபங்க்ஷன் விசார்ட், ஓகே, அண்ட் சம் பட்டன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் பட்டன்ஸ் அண்ட் இன்புட் லைன், இது எல்லாமே இந்த ஃபார்முலா பாரில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஓகே, அண்ட் நேம் பாக்ஸ். இந்த நேம் பாக்ஸ் அப்படிங்கிறது the current name of the document. ஓகே, the current name of the cell value. ஓகே, அதாவது என்னுடைய கர்சர் எங்கே மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ பாருங்கள், என்னுடைய கர்சர் இங்கே இருக்குது அப்படின்னா இதனுடைய அட்ரஸ் வேல்யூ E16, அதாவது இ காலமில் ஓகே 16th ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். திஸ் இஸ் கால்ட் அஸ் அ அட்ரஸ் பார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, வாட் இஸ் தட்? அட்ரஸ் பார் ஆர் நேம் பாக்ஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஸ்க்ரோல் பார்ஸ். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்க்ரோல் பார்ஸ் அப்படிங்கிறது வி ஹேவிங் அ டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்க்ரோல் பார்ஸ். ஒன் இஸ் அ வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார் அண்ட் அனதர் ஒன் இஸ் அ ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார். ஓகே, இந்த டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்க்ரோல் பார் எதுக்கு அப்படின்னா வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் என்னென்ன வேல்யூஸ் இன்சர்ட்டில் இருக்குது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஸ்க்ரோல் பார்ஸ் இருக்குது. இது இல்லாமல்